ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நேபுகாத்நேச்சர் கண்ட இரண்டாவது கனவை குறித்த பைபிள் ஸ்டடியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதிகாரத்தில் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் அகந்தையா இருந்த அவரோட இருதயத்தை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்கிறது குறித்த அவருடைய சாட்சியை சொல்றார். நேபுகாத்நேச்சர் அவரோட அரண்மனையில மகிழ்ச்சியோடையும் நல்ல புகழோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனம் அவரை பயமுறுத்துவதாக இருந்தது. அதனால அந்த சொப்பனத்தோட அர்த்தத்தை அவருக்கு விளக்குவதற்காக தேசத்துல இருந்த ஞானிகளை எல்லாம் அரண்மனைக்கு வரவழைக்கிறார். நேபுகாத்நேச்சர் அவங்க கிட்ட சொப்பனத்தை சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவங்களால சரியா அதற்கான அர்த்தத்தை சொல்ல முடியல. கடைசியில தானியேல் அவர்கிட்ட வரார். ராஜா தானியேலை பார்த்து, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதோட அர்த்தத்தை நீ எனக்கு சொல்லு. நான் படுத்திருந்தப்போ இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு மரத்தை கண்டேன். அந்த மரத்தோட உச்சி வானத்தை தொட்டது. பூமியில எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மரத்தை பார்க்க முடியும், அவ்வளோ உயரமா இருந்தது. அந்த மரத்துல இருந்த இலைகள் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. அதுல நிறைய பழங்கள் இருந்தன. எல்லா ஜீவனுக்கும் அதிலே ஆகாரம் உண்டா இருந்தது. அதன் கீழே காட்டு மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கிளைகளில் பறவைகள் வசித்தன. நான் அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பரிசுத்தமான தேவதூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வரத பார்த்தேன். அவர் ரொம்ப சத்தமாய், இந்த மரத்தையும் இதோட கிளைகளையும் வெட்டி இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள். இதன் கீழே இருக்கிற மிருகங்களும் இதன் கிளைகள்ல இருக்கிற பறவைகளும் போய்விடட்டும். ஆனா இதோட வேர்களாகிய அடிமரம் மட்டும் பூமியில இருக்கட்டும். அதற்கு இரும்பும் வெண்கலமுமான விலங்கு போட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. அவன் ஒரு மனிதனை போல சிந்திக்க மாட்டான். மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. அவன் 7 வருடம் இந்த மாதிரி இருக்க கடவான். அதனால பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் தேவன்தான் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகிறார் என்கிறத அறிந்து கொள்வாங்க. தேவன் அந்த ராஜ்யங்களை அவருக்கு சித்தமானவனுக்கு கொடுத்து மனுஷர்ல தாழ்ந்தவனையும் அதன் மேல அதிகாரியாக்குகிறார்னு சொன்னார். இதுதான் நான் கண்ட சொப்பனம். இப்போ தானியேலே, நீ இதோட அர்த்தத்தை சொல்லுன்னு சொல்றார். தானியேல் இதை கேட்ட உடனே திகைத்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் ராஜாவை பார்த்து, ராஜாவே, அந்த சொப்பனத்துல நீங்க பார்த்த உயர்ந்த மரம் பெரியவரும் பலத்தவருமா இருக்கிற உண்மைதான் குறிக்குது. உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. ஒரு தூதன் இறங்கி இந்த மரத்தை குறித்து சொன்னதோட அர்த்தம் என்னன்னா, ராஜாவாகிய நீர் மனுஷர் நின்று தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். உன்னதமான தேவன் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து அவருக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்கிறத நீங்க அறிந்து கொள்ற வரைக்கும் 7 வருஷம் இப்படியே இருக்க போறீங்க. அந்த மரத்தின் அடிமரம் பூமியிலே இருக்கட்டும்னு சொன்னது மாதிரியே உங்களோட ராஜ்யத்தை தேவன் ஆள்கிறார் என்கிறத நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் உங்களோட ராஜ்யம் திரும்பவும் உங்ககிட்ட கொடுக்கப்படும். இதுதான் அந்த சொப்பனத்தோட அர்த்தம். அதனால ராஜாவே, நான் சொல்ற ஆலோசனையை கேளுங்க. நீங்க செய்யற பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி ஏழையான ஜனங்களுக்கு இறங்கி நீதியை செய்யுங்க. அப்போ உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கும்னு சொல்றார். நேபுகாத்நேச்சர் மனம் திரும்ப கர்த்தர் அவருக்கு 12 மாதங்கள் தவணை கொடுக்கிறார். இந்த 12 மாதங்கள்ல அவர் அந்த சொப்பனத்தையே மறந்து போகிறார். அவரோட பெருமை இன்னும் தலை தூக்கினது. நேபுகாத்நேச்சர் பல உயரமான கட்டிடங்களை கட்டினதுல பெயர் பெற்றவர். அவர்தான் அவருடைய மனைவி ராணி அமிட்டிஸ்காக 400 அடி உயரமான பாபிலோனின் தொங்கு தோட்டத்தையும் உருவாக்கினார். பாபிலோனின் தொங்கு தோட்டம் பண்டைய காலத்தின் 7 உலக அதிசயங்களில் ஒன்றாக இருந்தது. அவர் ஒரு நாள் பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொல்றார். அவர் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கி போயிற்று. மனுஷர் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேவாய். உன்னதமான தேவன் மனிதரின் ராஜ்யங்களை ஆளுகிறார்.
அவருக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்கிறத நீ அறிந்து கொள்ற வரைக்கும் 7 வருடங்கள் நீ இப்படி இருக்க போறன்னு சொன்னது. அந்த நேரமே அவருடைய மனம் வேறுபட்டு மனிதர்களை விட்டு தள்ளப்படுறார். அவர் மாடுகளைப் போல புல்லை மேய்கிறார். அவரோட தலைமயிர் கழுகுகளோட இறகுகளை போலானது. அவரோட நகங்கள் பறவையோட நகத்தை போலவும் வளர்ந்தது. அவரோட சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேபுகாத்நேச்சார் வானத்தை நோக்கி பார்க்கிறார். அப்போ அவரோட புத்தி அவருக்கு திரும்ப வந்தது. உடனே அவர் தேவனை ஸ்தோத்தரித்து, அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும்னு சொல்லி என்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு ராஜா என்கிற அந்தஸ்தை திரும்பவும் கொடுக்கிறார். அவரோட ஆலோசகர்களும் பிரபுக்களும் திரும்பவும் அவரோட ஆலோசனைகளை கேட்க தொடங்கினாங்க. அவர் முன்னாடி இருந்ததை விட இன்னும் சிறந்தவராகவும் மிகுந்த வல்லமை உள்ளவராகவும் ஆனார். அதனால நேபுகாத்நேச்சர் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும்னு சொல்லி அவரோட சாட்சியை எழுதுகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.